நம்மள சில பேர் 40 வயசு ஆனாலே இல்ல கொஞ்சம் நெஞ்சு வலி வர மாதிரி இருந்தாலோ உடனடியா டாக்டர் கிட்ட போய் முதல்ல ஒரு சில டெஸ்ட் எடுப்போம். என்னன்னா அதுல ரொம்ப முக்கியமான டெஸ்ட் பிளட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு. கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு அப்படின்றது என்ன, இது எதனால எல்லாம் ஃபார்ம் ஆகுது, இது எப்படியெல்லாம் வீட்டிலவே சரி பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கொலஸ்ட்ரால் அதாவது இந்த கொழுப்பு அப்படின்றது 2 வகையில ஃபார்ம் ஆகும். ஒன்று நம்ம சாப்பிட்ற உணவு, அதாவது டயட்ரி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு சரியா பசிக்காத நேரத்துல நம்ம சாப்பிட்டாலோ, செரிமானம் சக்தி அதிகமா இல்லாத நேரத்துல நம்ம சாப்பிட்டாலோ இந்த மாதிரி கெட்ட கொழுப்பு உடம்புல ஃபார்ம் ஆயிடும். இது இல்லாம வேற எந்தெந்த வகையில நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. லிவர் அப்படின்றது நம்மளுடைய ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. இந்த இடத்துல நமக்கு அது இந்த ஆக்ஷன் நடக்கும் போதே அங்கிருந்து ஒரு கொழுப்பு தானா உருவாகுது. இந்த கொழுப்பு பிளட்ல வந்து கலக்காம நிற்கும் போதுதான் ஃபேட் அப்படின்றது அந்த லிவரை சுத்தி ஃபார்ம் ஆகுது. இது நிறைய பேருக்குவே இருக்கு. இப்படி இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஃபேட்டி லிவர் வரவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா, செரிமானம் சுத்தமாவே நின்றுடும். இது ஃபேட்டி லிவர்னால அவங்களுக்கு செரிமானம் நிற்கும். இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கு காரணம் செரிமானம் இல்லாத போது, பசி இல்லாத போது சாப்பிடுறது. இப்படி நம்ம உடம்பு சொல்றதை நம்ம கேட்காம நம்ம சாப்பிடும் போதும், நம்ம உடம்பு தேவைக்கேற்ப நம்ம நடக்காத போதும் நமக்கு நிறைய வியாதிகள் வருது. இந்த மாதிரி 2 வகையில நம்ம உடம்புல கொழுப்பு ஃபார்ம் ஆகுது. உணவு என்னென்ன மாதிரி உணவு எடுக்கும் போது கொழுப்பு ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் முக்கியமான காரணம் செரிமான சக்தி தான். எப்பவுமே நம்ம எந்த உணவையுமே சாப்பிடலாம், நம்ம உடம்பு ஏத்துக்கும். ஏன்னா இயற்கை எல்லாமே நமக்கு தான் கொடுத்துருக்கு. ஆனா நம்ம உடம்பு சொல்றதை கேட்காம பசி இல்லாத நேரத்துல சாப்பிடும் போதும், நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த கண்ணு பார்த்து ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனாலயும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இது இல்லாம கொழுப்பு எந்தெந்த உணவுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கெட்ட கொழுப்பு உடம்புல ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி டாக்டருங்க சொல்லி கேட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தண்ணியும் எண்ணெயும் எப்படி ஒன்னா கலக்காதோ அதே மாதிரி நம்ம ரத்தமும் கொழுப்பும் ஒன்னா கலக்காது. இந்த ரத்தத்துல இந்த கொழுப்பை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம்தான் லிப்போப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. அதாவது LDL, HDLன்னு கேள்விப்பட்டிருப்போம். லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்லாம். இந்த லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் அப்படின்றது தான் கெட்ட கொழுப்பு. ஏன்னா இதோடைய திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இது நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கொண்டு போற வழியிலேயே உடைஞ்சிரும். அப்படி உடைஞ்சிடுச்சுன்னா அந்த கொழுப்பு கட்டிகள் ரத்தத்துல கரையாம, ரத்தத்தோட சேர்ந்து எங்கேயுமே சுத்தாம அங்கங்க கட்டியா நின்றுடும். இப்படி இந்த ரத்தத்துல போற கொழுப்புகள் கட்டி கட்டியா நிக்கிறதுனாலதான் நமக்கு ஸ்க்ளீரோசிஸ், அதாவது நம்மளுடைய ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து கொழுப்பால அடைஞ்சு போயிட்டு அந்த இடத்து மூலமா ரத்தம் போறது ரொம்ப கஷ்டப்பட்டு போகும். இதனால பிளட் ப்ரெஷர்ல இருந்து எல்லா வியாதியும் வரும். இது மட்டும் இல்லாம இந்த கொழுப்புகள் ஹார்ட்ல போய் பிளாக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதனால நம்ம இந்தியர்களுக்கு இப்ப அதிகமாவே இருக்கக்கூடிய வியாதின்னு பார்த்தோம்னா அது ஹார்ட் டிசீஸ் தான். 40 வயசு ஆனாலே கண்டிப்பா ஹார்ட் டிசீஸ் வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்ப நம்ம எல்லாருமே இருக்கோம். இதை மாத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு இந்த 40 வயசுக்கு மேல ஒரு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்த விட முக்கியமா எதை சாப்பிட்டாலுமே பசிச்சுதான் சாப்பிடணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். தண்ணி அதிகமா குடிக்கிறதுனாலும் நம்ம செரிமான சக்தி பாதிக்கப்படுது. இதை நான் பல முறை சொல்லிட்டே இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இது இல்லாம இந்த HDL அப்படின்றது நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கொலஸ்ட்ரால் நம்ம கொழுப்பு கட்டிகளை கொண்டு போறதுல இந்த லிபிட் ப்ரொஃபைல் இது வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதனுடைய திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது நம்ம ரத்தத்தை கொண்டு போகும்போது எங்கேயுமே கரையாது. அதனால இது ரொம்ப ஈஸியாவே நம்ம உடம்புல பாஸ் ஆகி வெளியேறவும் செஞ்சிடும். இதை தான் நம்ம நல்ல கொழுப்புன்னு சொல்லுவோம். இது நம்ம டெஸ்ட் எடுக்கும் போது எப்பவுமே கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு சொல்றது இதுதான். இந்த கொழுப்பு நமக்கு வந்துருச்சு, இப்ப சரி பண்ண முடியுமா, வீட்டுலவே சின்ன சின்னதா ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையில இருந்து மீள முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். இதுக்கு நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா மோர் தான். மோர் நான் பல விஷயங்களுக்கு நல்லதா சொல்லியிருக்கேன். ஏன்னா 4 விஷயங்கள், அந்த 4 விஷயங்களை தான் எப்பவுமே உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 4 விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், மிளகு, நெய், மோர். இது 4மே நம்ம உடம்புல கொஞ்சம் நமக்கு டாக்ஸின்ஸ் சேர்ந்தாலோ இல்ல கழிவுகள் சேர்ந்தாலோ அதை உடனடியா வெளியெடுத்துரும். அதனால இதுல ரொம்ப முக்கியமான பொருள்னா மோர். இந்த மோர் நம்ம எவ்வளவு அதிகமா எடுக்கிறோமோ நம்ம உடம்புல இருக்க இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அதுல அப்சர்வ் ஆகி வெளியே வந்துடும்.
மோர் அப்படின்றது இந்த கொழுப்பு பிரச்சனை இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இது இல்லாம வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம கொலஸ்ட்ராலை குறைச்சிக்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமா நம்ம குடிக்கிற தண்ணியே மாற்றணும். சாதாரண தண்ணி குடிக்கிறத விட நம்ம சுடு தண்ணியே குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தண்ணி கொதிக்க வைக்கும் போதே அதுல மிளகும் இஞ்சும் இடிச்சு போட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு டெய்லியும் அந்த தண்ணியே சூடா இருக்கும் போதே குடிச்சோம்னா நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரவே செய்யாது. கொலஸ்ட்ரால் இருந்தாலுமே அது கரையறதுக்கு இந்த மிளகும் இஞ்சும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க வேற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் சாறு டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பா போயிடும். இதெல்லாத்தையும் விட நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, கோரைக்கிழங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கோரைக்கிழங்கோட பவுடர் கிடைச்சதுன்னா அந்த பவுடரை 1 ஸ்பூன் போட்டு 1/2 டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு 1/4 டம்ளர் தண்ணி ஆன பிறகு அதை டெய்லி காலையிலயும் நைட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை ரொம்ப கம்மியாயிடும். இந்த கொலஸ்ட்ரால்னால தான் நமக்கு ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு மற்ற பல வியாதிகள் வருது. ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்தாலே நமக்கும் மன உளைச்சல், நமக்கு இல்லாம நம்ம குடும்பத்துக்கும் பல பிரச்சனைகள். இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். இந்த வாரம் கொலஸ்ட்ரால் பத்தியும் அதை வீட்டிலவே எப்படி சரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த வாரம் வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன். வணக்கம்.